ஈரான் ஐரோப்பா அணு பேச்சுவார்த்தை தொடரும். போருக்கு தயாராகும் பிரித்தானியா. கமிகாஸ் ட்ரோன்களை சோதனை செய்யும் இராணுவம். பாலஸ்தீன ஆர்வலர்கள் மீதான தடையை நீக்குக பிரித்தானியாவுக்கு ஐநா கோரிக்கை. இத்தாலியின் நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுந்த விமானம். இஸ்ரேலுக்கு நெருக்கடியாக மாறும் ஐரோப்பிய நாடுகள். ஐநா தடைகள் நெருங்கும் நிலையில் ஐரோப்பிய நாடுகளுடன் அணு பேச்சுவார்த்தை தொடரும் என ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் அணு திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் 2015ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்புலத்தில் ஐநா தடைகள் மீண்டும் விதிக்கப்படக்கூடிய சூழலில் ஈரான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே முதல் நேரடி சந்திப்பு இஸ்தான்புலில் நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சர் காசிம் காரிபாபாடி இருபுறமும் சார்ந்து தீர்வுகளுடன் கூடிய நேர்மையான பேச்சுக்களை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் நம் அடிப்படை நிலைப்பாடுகளை விளக்கினோம், குறிப்பாக ஸ்னாபெக் மெக்கானிசம் தொடர்பாக என தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து ஐநா தடைகளும் தானாகவே நீக்கப்படும். இதை தவிர்க்க E3 நாடுகள் பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகஸ்ட் இறுதிக்குள் சிக்கலுக்கு தீர்வு காண முயற்சி செய்கின்றன. IAEA தலைவர் ரபேயல் கிரோஸ்கி அணு ஆய்வுகளை இவ்வாண்டில் மீண்டும் தொடங்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஈரான் தனது அணு திட்டம் பொதுமக்கள் நலனுக்காக மட்டுமே என்பதையும் மறுபடியும் வலியுறுத்தியுள்ளது. உக்ரைன் போர் காரணமாக ட்ரோன் போர் முறைகள் வேகமாக வளர்ந்துள்ள நிலையில் பிரித்தானிய இராணுவம் எதிரி ட்ரோன்களை வேட்டையாட புதிய கமிகாஸ் ட்ரோன் முறைகளை பரிசோதித்து வருகிறது. ஜெர்மனியில் உள்ள அல்பைன் ஈகிள் என்ற புதிய நிறுவனம் உருவாக்கிய சென்டினல் என்ற புதிய ட்ரோன் முறை தற்போது ப்ராஜெக்ட் வனாகியம் எனும் பைலட் திட்டத்தில் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு பாரிய மதர்ஷிப் ட்ரோன் விமானம் மேலிருந்து கண்காணித்து எதிரி ட்ரோனை கண்டதும் அதனை தாக்குவதற்காக சிறிய தற்கொலை ட்ரோன்களை விடுகிறது. இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக ஒரே ஒரு பைலட்டால் பல ட்ரோன்களை இயக்க முடியும். எனவே இது செலவு சுமையை குறைக்கும் திறமையான பாதுகாப்பு சாதனமாகும். உலகின் பல நாட்டு இராணுவங்கள் தற்போது ட்ரோன் எதிர்ப்பு சுவாரஸ்யமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பிரித்தானியா 3000 தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் 1000 கண்காணிப்பு ட்ரோன்கள் ஆகியவற்றை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது. அல்பைன் ஈகிள் தனது ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேலும் விரிவுபடுத்த பிரித்தானியாவில் தனது கிளையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இத்தகைய முயற்சிகள் எதிர்கால போர்களில் ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தை வெளிக்கொணர்கின்றன. பாலஸ்தீன் எக்ஷன் என்ற செயற்பாட்டாளர் குழு மீதான பிரித்தானியாவின் தடையை ஐநா மனித உரிமைகள் தலைவர் கடுமையாக சாடியுள்ளார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகவும் பிரித்தானியா அரசாங்கம் தனது முடிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஐநா மன்றம் வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீன் எக்ஷன் என்ற செயற்பாட்டாளர் குழு மீதான பிரித்தானியாவின் இந்த முடிவு பொருத்தமற்றதாகவும் தேவையற்றதாகவும் தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ள வோல்கர் டர்க் பாலஸ்தீன நடவடிக்கை குழுவில் ஈடுபட்டுள்ள மற்றும் அதை ஆதரிக்கும் பலரின் உரிமைகளை இது கட்டுப்படுத்துகிறது. ஆனால் அவர்கள் எந்த ஒரு அடிப்படை குற்ற செயலிலும் ஈடுபடவில்லை. மாறாக கருத்து சுதந்திரம், அமைதியான கூட்டம் மற்றும் ஆதரவு தெரிவித்தல் ஆகியவற்றிற்காக தங்கள் உரிமைகளை பயன்படுத்தியுள்ளனர் என அறிக்கை ஒன்றில் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கம் பாலஸ்தீன் ஆக்ஷன் குழுவை தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து ஜூலை 5, 2025 முதல் தடை செய்தது. இந்த முடிவானது சிவில் உரிமைகள் குழுக்கள், ஐநா நிபுணர்கள், பிரித்தானிய கலாச்சார பிரமுகர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளால் விமர்சிக்கப்பட்டது. வடக்கு இத்தாலியில் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு இத்தாலிய ஃப்ரீசியா RG ரக விமானம் நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுந்து பெரும் தீப்புலம்புடன் வெடித்து சிதறிய திகிலூட்டும் தருணம் அரங்கேறியுள்ளது. இந்த கோரமான சம்பவத்தை அங்கிருந்தவர்கள் காணொலியில் பதிவு செய்துள்ளனர். விமானம் வான்வழி சாகசங்களை செய்து கொண்டிருந்துவிட்டு திடீரென பிரேசியா நெடுஞ்சாலையில் செங்குத்தாக விழுவது பதிவாகியுள்ளது. இந்த துயர சம்பவத்தில் விமானத்தில் இருந்த 2 உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு படையினர் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். காசாவிற்கு செல்லும் உதவி பொருட்கள் மீதான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் உடனடியாக நீக்க வேண்டும் என பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. உதவியை நிறுத்தி வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் குறித்த நாடுகள் தெரிவித்துள்ளன. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 9 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துள்ளதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸின் பிடியில் உள்ள பணைய கைதிகளை மீண்டும் தன் நாட்டிற்கு அழைத்து வர இஸ்ரேல் உதவிகளை தடுக்கும் தந்திரோபாயத்தை பயன்படுத்துவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன.
இந்நிலையிலேயே காசாவுக்கு செல்லும் உதவிப் பொருட்கள் உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. முன்னதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பாலஸ்தீன மாநிலத்தை அங்கீகரிப்பதாக உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அரசு பயங்கரவாத போதை கடத்தல் குற்றவாளிகள் சிலரை உச்சகட்ட பாதுகாப்புடைய சிறை ஒன்றுக்கு மாற்றியுள்ளது. நாட்டிலுள்ள பயங்கரவாத குற்றவாளிகளின் 17 போதை கடத்தல் குற்றவாளிகள் உச்சகட்ட பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள் என நீதித்துறை அமைச்சரான ஜெரால்ட் டார்மனின் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்தாலும் தங்கள் பணபலத்தை பயன்படுத்தி போதை கடத்தல் மற்றும் கொலை குற்றங்களை தொடர அவர்களால் முடியும். இந்த புதிய சிறையில் அவர்கள் தங்களை காண வருபவர்களை தொடர முடியாத நிலையில் குற்றவாளிக்கும் அவரை காண வருபவர்களுக்கும் இடையில் கண்ணாடி திரை அமைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எந்த பொருட்களையும் மறைத்து வைத்து சிறைக்குள் கொண்டு வர முடியாத வகையில் விமான நிலையங்களில் உள்ளது போல ஸ்கேனர்கள் அமைக்கப்பட்டுள்ளன.